என்ன சின்ன பொண்ணு, ஏகப்பட்ட பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் என்னது சூப்பா? ஆமாக்கு கொதி போட்டுறாதீங்க. கொதி போட்டுறாதீங்க. எனக்கு இப்போ நாக்கு ஊறுதே. சின்ன பொண்ணு, திடீர்னு என்ன இதெல்லாம் விருந்து தடபடலாம் நடக்கு? உங்க அம்மா வீட்ல இருந்து யாரும் வரவள சின்ன பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கோ. பின்ன எதுக்கு அண்டா குண்டல மட்டன் குழம்பு அது இதுன்னு செஞ்சுட்டு கிடக்க? இக்கோ எல்லாம் என் மாமியா இருக்குக்கோ. மாமியா இருக்கா? கொஞ்சம் நாளா சுளுக்கு எடுத்து விட்ட. இப்போ என்ன திடீர் பாசம்? இக்கோ இது திடீர் பாசம் இல்லக்கோ, எப்போ உள்ள பாசம் தான். இக்கோ எல்லாருக்கும் மாமியார்னா பிடிக்காது, ஆனா எனக்கு அப்படி இல்லக்கோ. மாமியார்னா எனக்கு உசுறு. என் மாமியாருக்கு ஒண்ணுதான், நான் தாங்கிட மாட்டேங்கோ. அதனாலதாக்கோ லேசா சுளுக்குன்னு சொன்னோடே மனசு பதறி போய் உலக்கையால சுளுக்க எடுத்து விட்டேன். அடப்பாவி, அம்மா நடிப்பு, நான் நடிப்பு, அவ்வளவு நடிப்பு. என் நாத்தனக்காரினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குக்கோ. அவ என் கையில தப்பி ஓடிட்டா, இல்லடா அவளுக்கு கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விட்டுருப்பேன். சின்ன பொண்ணு கொஞ்சம் ஓவரா தான் போறியோ. போவோம், நம்மள யாருக்காப்பா சுளுக்கு எடுத்த உடனே என் மாமியா கறி குடல் எடுத்து வாழைக்கா மாதிரி அப்படியே புசுக்குன்னு கிடக்கா பாத்துக்கோங்க. அதான் கொஞ்சம் பூஸ்டர் ஏத்தணும் பாத்தீங்களா, அதனாலதான் மட்டன் வாங்கிட்டு சொன்னேன். என் வீட்டுக்காரரும் மட்டன் வாங்கிட்டு வந்தாரு, அதை வகை வகையா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேங்கோ. மாமியா கறி கொடுத்து வச்சுவாமா. என்ன பண்ணு, கொஞ்சோண்டு மட்டன் பிரியாணி கிடைக்குமா? என்னைக்கு வேணாலும் எந்த கறி வேணாலும் கேளுங்கக்கோ, ஆனா இன்னைக்கு எதையும் கேட்டுறாதீங்க, எல்லாமே என் மாமியாருக்கு தான். இப்படி தெரிஞ்சிருந்தா நம்மளும் பேசாம அணக்கம் கட்டாம வீட்ல இருந்திருக்கலாம். அண்ணி 4 சுளுக்கு எடுத்துட்டு இப்படி நல்ல சாப்பாடாவது போட்டிருப்பாவோ. எல்லாம் பம்பா போச்சு, மண்ணா போச்சுப்பா. பசந்தியக்கோ தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, இங்க இருந்து வாசம் முடிச்சிட்டு இருக்கிய, வாசம் பின்னா நல்லா இருக்காதுக்கோ. கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கலாம். ஆமா, அந்தால வாசம் முடிச்சிட்டாலும் உன் மட்டன் குழம்பாச்சு, நீனாச்சு, உன் மாமியா கறியாச்சு. பிறகு வந்து கூப்பிட்டு பாரு, என் மாமியா கறிக்கு சுளுக்கு எடுக்கணுக்கோ, 5-6 குத்து கொடுக்கணுக்கோ அப்படின்னு வந்த. அதுக்கப்புறம் இருக்கு, இனி நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன் உன் வீட்டுக்கு. இக்கு பசந்தியக்கா தான் போனவன், நீங்களே இருக்குக்கா ஓடுதி இருந்துச்சு. உங்களை போவே சொல்லலையாக்கா, இருங்க.